பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா குறித்த செய்திகளை தற்போது பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலமாக விளங்கும் காளகஸ்தி கோயிலில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளிலும் சுவாமி திருவீதி உலா நிகழ்விலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவான்மியூரில் உள்ள மருதீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னம்பலம் என அழைக்கப்படும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 35வது நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதிலுமிருந்து பங்கேற்ற நடன கலைஞர்கள் தங்களது நடனத்தை நடராஜருக்கு அர்ப்பணித்தனர். நாட்டியாஞ்சலிங்கிற ஒரு நிகழ்ச்சியோட தான் 1981 ஆரம்பித்தது. அடிக்கடி வர முடியல, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கச்செல்லாம் வந்து இங்க கலந்துக்கிறது எங்களுடைய பழக்கம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 5 கால பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றன. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பல்வேறு நடன கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தஞ்சை பெரிய கோயிலில் வந்து தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேங்க. நாட்டியாஞ்சலி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க. இது வந்து இந்த சிவன் ராத்திரி வந்துங்க உத்தம சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க. 24 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சிவன் ராத்திரி வருங்களாமாங்க.